அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது இந்த பதிவு அவசியம்தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும், இது ஒரு மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த பதிவு கடைசியில் உங்களுக்கு விடை தெரியும். நமஸ்காரம் அப்படின்றது இந்திய மரபில் ஒருவரை சந்திக்கும்போது பெரியவங்க, ஆசிரியர்கள், இறைவன் இவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தப்படும் போது செய்யப்படுகின்ற ஒரு பணிவான வணக்க முறை தான் இந்த நமஸ்காரம். இது இந்துக்களுக்கு மட்டுமோ அல்லது முஸ்லீம்களுக்கோ அல்லது கிறித்துவர்களுக்கோ அல்லது ஜைன மதத்தை சார்ந்தவங்களுக்கோ புத்த மதத்தை சார்ந்தவங்களுக்கோ அப்படின்னு தனித்தனியாக இல்லாமல் யாரையெல்லாம் நாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு தான் இந்த நமஸ்காரம். இதில் நமக அப்படின்றது பணிதல் அல்லது வணங்குதல் அல்லது மரியாதை செலுத்துதல் அப்படின்ற ஒரு பொருள்படும். ஏன் நம்ம நமஸ்காரம் செய்கிறோன்னா சில காரணங்களுக்காக. அவை மரியாதை செலுத்துவதற்காகவும், பணிவை வெளிப்படுத்துவதற்காகவும், இறைவனை வணங்குவதற்காகவும், அகந்தையை தாழ்த்துவதற்காகவும், சந்திப்பிலும் விடைபெறும் போதும் இந்த நமஸ்காரம் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுலேயும் 2 கைகளையும் நம்ம இணைத்து நம்ம நமஸ்காரம் செய்வதற்கான காரணமும் ஒற்றுமையை குறிக்கிறதுக்கு தான். இந்த 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து நம்ம நமஸ்காரம் செய்கிறோம். இதனுடைய ஆழமான பொருள் என்னன்னா, என்னுள் இருக்கும் தெய்வீகத்தை போலவே உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தையும் நான் மதிக்கிறேன் அப்படின்றத காரணம்தான் இந்த நமஸ்காரம். இந்த நமஸ்காரம்ன்றது ஒரு 12 வகையாக நம்ம நமஸ்காரம் செஞ்சுக்கலாம். 1 அஞ்சலி முத்திரை அல்லது நமஸ்காரம். இந்த அஞ்சலி முத்திரையில் நின்ற நிலையிலேயே கைகள் இணைத்து வணங்குதல். பஞ்சாங்க நமஸ்காரம் 2 கைகள், 2 முழங்கால், நெற்றி இது எல்லாத்தையும் தரையில் தொடுற மாதிரி செய்யறது பஞ்சாங்கு நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம் 8 அங்கங்களும் தரையை தொடுதல். அதாவது 2 கைகள், 2 முழங்கால், 2 பாதம், மார்பு, நெற்றி, மனம் இவை எல்லாமே தரையை தொட்டு இருக்கிறது அஷ்டாங்க நமஸ்காரம். சஷ்டாங்க நமஸ்காரம்னா 6 அங்கங்கள் தரையை தொடுதல். 2 கைகள், 2 முழங்கால், மார்பு, நெற்றி இது சஷ்டாங்க நமஸ்காரம். சாஷ்டாங்க நமஸ்காரம்னா உடல் முழுவதும் நீட்டி தரைமேல் விழுந்து வணங்குதல் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். இது தண்டவத் பிரணாம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. உத்தான நமஸ்காரம் முழங்காலில் அமர்ந்து கைகளை மேலே தூக்கி வணங்குதல். பதங்கு நமஸ்காரம் கைகளை விரித்து பறவை போல் குனிந்து வணங்குதல். பர்வத நமஸ்காரம் மலை போல உடலை உயர்த்தி தரையை தொடுதல். அர்த்த நமஸ்காரம் இடுப்பு வரை குனிந்து வணங்குதல். பாத நமஸ்காரம் பெரியவங்க அல்லது இறைவனின் திருவிடைகளை தொட்டு வணங்குதல். மனசா நமஸ்காரம் மனதினால் மட்டும் இறைவனை நினைத்து வணங்குதல். இது இறைவனுக்கு பதிலாக பெரியவர்கள், ஆசிரியர்கள் இவர்களை எல்லாருமே மனதினால் மட்டும் நம்ம நினைத்து வணங்குதல் மனசா நமஸ்காரம். ஜப நமஸ்காரம் இறைவன் அல்லது பெரியவர்கள் அல்லது ஆசிரியர் நாமத்தை ஜபித்து வணங்குதல் ஜப நமஸ்காரம். ஆக இந்த நமஸ்காரங்கள் 12 வகையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லுது. இந்த நமஸ்காரத்தின் பயன்கள் அப்படின்னா அகங்காரம் குறைவதற்கும், மனம் தாழ்மை பெறுவதற்கும், பாவங்கள் நீர்ப்பதற்கும், உடல், மனம், ஆன்மா சுத்தமாக இருப்பதற்கும், இறை அருளும் குரு அருளும் பெரியவர்கள் அருளும் கிடைக்கும்படி அமைவதற்கும், ஆயுள், ஐஸ்வர்யம், ஞானம் வளர்வதற்கும், பக்தி, சாந்தி, சமநிலை உண்டாவதற்கும், வாழ்க்கை நலம் பெறுவதற்கும் இந்த நமஸ்காரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நமஸ்காரம்ன்றது உடற்பயிற்சி அல்ல, இது ஒரு ஆத்ம சமர்ப்பணம். இந்த காரணங்களால் தான் இந்த நமஸ்காரம் நம்மளுக்கு பெரியவர்கள் வழங்கியிருக்காங்க. ஆதலினால் இது ஒரு மதத்திற்கான சம்பிரதாயம் இல்லை. அனைவரும் இதை மனம், மதம், இனம் இந்த பாகுபாடு இன்றி அனைவரும் நம்ம செய்ய வேண்டியது இந்த நமஸ்காரம். இதனுடைய வகைகள் மற்றும் விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். நன்றி.